இது நான் பல மேடைகளில் சொன்னதுதான். எத்தனை தடவை சொன்னாலும் நாக்கு தழும்பேறினாலும் மனசு இன்னும் சந்தோஷப்படக்கூடியது. இந்த வருடம் பொங்கல் அன்று எனக்கு வந்து ஒரு ஃபோன் கால். என்னுடைய மாணவர் காஷ்மீர்ல இருந்து ஃபோன் பண்ணாரு. ஹாப்பி பொங்கல் ஜேபி மேம். எங்கடா இருக்க? வரிசையா சொல்லிட்டே வந்தார். சொல்லிட்டு வந்ததுக்கு அப்புறம் சொன்னாரு, மோஸ்ட் ப்ராபப்ளி பை செப்டம்பர் எனக்கு போஸ்டிங் வந்திருக்கும் மேம். அந்த இடத்துல மொபைல் எடுக்காது, அந்த இடத்துல லேப்டாப் எடுக்காது, அந்த இடத்துல தபாலுக்கான வேலையே கிடையாது. மாத்து உடுப்பு ஒரே ஒரு ஜோடி இருக்கும், அவ்வளவே தான். மற்றபடி உணவு கூட என்கிட்ட இருக்கக்கூடிய சாக்லேட்ஸாக தான் இருக்கும். மொழி கூட எனக்கு மறந்து போயிடும், ஏன்னா யார்கிட்டையும் நான் பேசக்கூடிய வாய்ப்பு கூட எனக்கு இருக்காது. I'll be posted in the traditional infiltration route into India. இந்தியாவிற்குள் காலம் காலமாக அந்நிய நாடுகள் ஊடுருவக்கூடிய பாதையில் எனக்கு பணி கிடைக்கும். ஜனவரி மாதம் 15ஆம் தேதி 14 தேதினா எப்படி இருக்கும் தெரியும். நாம் அன்னைக்கு கூட ஒரு போர்வை இழுத்து போத்தி அது அங்கேயும் இங்கேயும் போயிடாம 2 காது கெடுக்கல சொருகிட்டு ரொம்ப சந்தோஷமா ஒரு புறா முனகலோட எப்படியும் சூடான ஒரு காஃபி தயாரா இருக்குங்கிற நம்பிக்கையில் உட்கார்ந்துருக்கக்கூடிய நபர்கள். காஷ்மீர்ல எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தெரியும். நான் சொன்னேன், எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு, பயமா இருக்கு. அது எப்படி சில அம்மாக்களுடைய வயிற்றுல மட்டும் இந்த மாதிரி வீரமாகவே குழந்தைங்க எல்லாம் பிறக்கிறாங்க? எல்லா அம்மாக்காரையும் நொந்து தானே பெற்றுக்க முடியும், எவ்வளவு தும்மி பெற்றிருக்க மாட்டா. எல்லாம் 10 மாசம் கஷ்டப்பட்டுதான். அது எப்படி உங்க அம்மா மட்டும் இப்படி முதுகெலும்ப ஒரு எஃகாலையும் இரும்பாலையும் பண்ணி ஒரு குழந்தைய அனுப்பியிருப்பா அப்படின்னு கேட்டேன் நான். தென் ஹி வென்ட் ஆன் டு சே, நான் சொன்னேன், நேச்சர் ஆஃப் யுவர் ஜாப் எப்படிமா இருக்கும்? எனக்கு போர்வீரனுடைய ஆசிரியர்னு வேணா பெருமைப்பட்டுக்கலாமே தவிர பெருமை மட்டும்தான் எனக்கே தவிர பாடுபடுறது போற அந்த குழந்தையாக இருக்கும். அப்போ அவர் சொன்னாரு, ஐ எம் பிலாங் டு த ரெட் கேட்டகரி மேடம். ரெட் கேட்டகரினா என்னப்பா? எனக்கு புரியல. என்ன? ஆரஞ்சு அப்படின்னு சொன்னா கூட கால் ஷூ லேச கழட்டிக்கலாம். இடுப்புல இருக்கக்கூடிய என்னுடைய ஆயுதம், இட் கேன் பி மேகசின், கேன் பி எம்டி. என் கையில இருக்கக்கூடிய கன்ல மேகசின் காலியாக கூட வைக்கலாம். ஆனா ரெட் கேட்டகரினா ஷூ லேஸ் டைப் பண்ணி தான் இருக்கணும். மேகசின் ஷுட் பி லோடட். 24 மணி நேரங்களும் வாரத்தின் 7 நாட்களும் வருடம் பூரா இப்படிதான் இருக்கணும். சொன்ன, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இனி எப்படி நான் ஹாப்பி பொங்கல், நான் எப்படி ஹாப்பியா கொண்டாட போறேன்? அப்போ அவர் சொன்னாரு, ஐயோ ஜெபி மேம் கவலைப்படாதீங்க, ஜாலியா பொங்கல் கொண்டாடுங்க, நாட்டை நான் பாத்துக்கிறேன். இதை நான் உங்ககிட்ட சொல்லணும். ஏன்னா எனக்கு இந்த நேஷன் பில்டர் அவார்டு கொடுக்கும்போது ரொம்ப கூச்சமா இருக்கு. வாங்கும்போது அதுதான் சொன்னேன், பரிசுகள் செய்ததற்காக கிடைக்கும், விருதுகள் செய்ய வேண்டியதற்காக கிடைக்கும். நான் என்ன செய்யணுங்கிறதுக்காக கொடுத்துருக்கீங்க. சரி, ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஓகே, இனி போற இடமெல்லாம் மீண்டும் மீண்டும் இதையே சொல்லணும். மீண்டும் மீண்டும் கைகூப்பி தொழ வேண்டிய ஆட்கள் உண்டு அப்படின்னா நாட்டை காப்பாற்றக்கூடிய அந்த குழந்தைங்க தான். மறுபடியும் 26 ஜனவரி, இன்னும் குளிர் விட்டு போகல. ஏதோ ஒரு மேடையில் நான் இன்னும் காலையில் 9 மணிக்கு நான் பேசிட்டு இருக்கேன். என் முன்னால் இருக்கக்கூடிய அந்த மொபைலில் என்னுடைய நான் சொல்லக்கூடிய இந்த ஸ்டூடெண்ட், ஹீஸ் இன் மேஜர் கேடர், மீறி போனால் 26 வயசு இருந்தா இருக்கும், அவ்வளோதான் இருக்கும். அவருக்கு பிஎஸ்சி பிசிக்ஸ் அப்போ நான் ஒரு 4 செமஸ்டர் லாங்குவேஜ் டீச்சராக போயிருக்கேன், அவ்வளவே தான். மீண்டும் மீண்டும் சொல்லக்கூடியது தேசப்பற்று அப்படிங்கிறது ஏதோ ஒமட்டும் போது தொட்டு நக்கிற ஊறுகாய் இல்லை. தேசப்பற்றுங்கிறது சுவாசம் மாதிரி. மூச்சு விடுறது நமக்கு மூச்சு அடைக்கிற வரைக்கும் தெரிஞ்சதே கிடையாது. மூச்சு அடைக்கும் போது ஓஹோ மூச்சு விட்டோமான்னு தோணும். ஏதாவது பிரச்சனை வர வரைக்கும் யாரும் திரும்பி நாட்டை பத்தி பார்த்தது கூட கிடையாதுப்பா. வேணா ஒரு IPL மேட்சுக்காக ஓடி 2020க்காக வேணா கொண்டாடலாமே தவிர மற்றபடி ராணுவ வீரர்கள் இந்த நிமிஷமும் காப்பாத்திட்டு இருக்காங்கன்னு உணர மாட்டோம். இதை சொல்லி ஒரு மேடல் நான் சொல்லி முடிக்கிறேன். அந்த குழந்தையோட பேர் மறுபடியும் ஃபிளாஷ் ஆகுது. ஐ குடன்ட் அட்டெண்ட் ஆன் டு தி ஃபோன் பிகாஸ் ஐ வாஸ் ஆன் தி டேஸ். பேசிட்டு இருக்கேன் நான். பேசி முடிச்சதுக்கு அப்புறம் 12 மணி அளவில் மறுபடியும் ஹி கால்ட் மீ. இப்போ நான் சொன்னேன், நான் உன்னை பத்தி தான் பேசிட்டு இருந்தேன், 100 ஆயுசு உனக்கு. அந்த அரங்கத்தில் இருந்த எல்லாரும் 70 வயது தாண்டினவங்க அத்தனை பேரும் எழுந்து நின்று உனக்காக கை தட்டினாங்கடா, அத்தனை பேரும் உனக்காக வேண்டிட்டாங்க. ஏன் ஆயுசும் சேர்த்து வச்சு அமோகமா இருப்ப மகனே நீ அங்க அப்படின்னு சொன்னேன். அடுத்த 5 நிமிஷம் ஒண்ணுமே பேச்சே இல்லை. தென் ஐ ஆஸ்ட், அழுதுட்டு இருக்கியாகண்ணா? ஆமா மேம், சில சமயம் இப்படிதான் தனியா இருக்கும்போது ரொம்ப அழுக வந்துடுது, என்ன பண்றதுன்னு தெரிய மாட்டேங்குது. நான் அப்பப்போ உங்க ஆடியோ போட்டு கேட்டுக்குவேன் மேம், வீடியோ எல்லாம் பார்த்துக்குவேன் மேம் அப்படின்னு சொன்னாரு. ரொம்ப தேங்க்ஸ்பா அப்படின்னு சொன்ன போது அடுத்தது அவர் சொன்னாரு, என்ன மீறி போன 26 வயசு குழந்தைங்களுக்கு வார்த்தைகள் எங்கிருந்து வருதுன்னு எனக்கு சத்தியமா தெரியல. மொழி எங்கிருந்து இவ்வளவு அழகா வருதுன்னு எனக்கு நிஜமா தெரியல. மிகப்பெரிய ஒரு கவிஞனாக இருக்கலாம், 1000 விருதுகள் வாங்கின கவிஞனாக இருக்கலாம். அந்தரங்கத்திலேருந்து வராத அந்த வார்த்தைகள் இந்த சின்ன சின்ன குழந்தைங்களுடைய நாக்குலேருந்து எவ்வளவு அழகா வருது. அப்போ ஹீஸ் ஜஸ்ட் செட், ஜேபி மேம் இனி எங்கேயாவது போனா என்னை பத்தி எல்லாம் நீங்க பெருமையா பேசவே வேண்டாம்,
நான் இல்லாட்டா கூட இந்திய ராணுவம் இருக்கும், இந்திய ராணுவம் இல்லைன்னா இந்தியா இருக்காதுன்னு சொல்லுங்க மேம் அப்படின்னு சொன்னேன். நான் இந்த அவார்டை கண்டிப்பா இவங்களோட தான் நான் பகிர்ந்துக்கிறேன், இவங்களோட மட்டும்தான். ஏன்னா அவங்களெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அவார்டினுடைய எத்தனாவது நபரா என்னை நிறுத்தினா எனக்கு அந்த தகுதி வரும்னு தெரியாது. ஏன்னா அந்த வயசுல எனக்கு அவ்வளவுதான் புரிஞ்சது. இந்த வயசுலயும் சரி, ஆகஸ்ட் 15 சென்னையில் இருக்கேன், வந்துட்டு இருக்கேன் திரும்பி ட்ரெயினுக்காக வர்றதுக்காக. வரும்பொழுது மறுபடியும் ஃபோன் கால். அடுத்த நிமிஷம் சொல்லு, அவ்வளவே தான் இருக்கும் என் வார்த்தை. ஒன்னா சொல்லு தலைவா, இல்லைன்னா சொல்லு மகனே, இப்படிதான் போகும். சொல்லுடா, ஹலோ எல்லாம் அனாவசியம், ஏன்னா வார்த்தைகளுக்கு நேரம் இல்லை அங்கே. அவசர அவசரமா பேசும்போது ஒரு ஹலோக்கு என்ன எதுக்கு வேஸ்ட் பண்ணணும். சொல்லுமா, சொல்லுடா. ஃபிளாக் ஹாய்ஸ்டிங் பண்ணியாச்சா? முடிஞ்சதுப்பா. அப்புறம் நீ? போஸ்டிங் ஆயிடுச்சு மேடம். ஒரு 15,000 feet above the sea level. 15,000 feet above the sea level. கொடி ஏத்திட்டேன் மேடம், கொடி ஏத்திட்டேன். நான் இது உங்களோட கண்டிப்பா பகிர்ந்துக்கணும், கண்டிப்பாக பகிர்ந்துக்கணும். ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம சந்தோஷப்படும் போது இந்த குழந்தைங்களை பத்தி பகிர்ந்துக்கணும். இந்த மாதிரி குழந்தைங்களுடைய ஆசிரியரா இருக்கக்கூடிய மிகப்பெரிய பேர் எனக்கு கிடைச்சிருக்கு. அதனால நான் சொல்றேன், இந்த அவார்டு எனக்கு சொந்தம்னு எடுத்துக்க எனக்கு எந்த உரிமையுமே கிடையாது. மறுபடியும் அந்த குழந்தை கூப்பிட்டா நான் சொல்வேன், உனக்கு ஒரு அவார்டு கொடுத்தாங்கடா அப்படின்னு. Then again another student he called, he has been posted back in Coimbatore. கேட்டேன், கோயம்புத்தூருக்கு வந்திருக்கியா? உங்களுடைய ஆடியோ எல்லாம் கேட்கிறேன் நானு. ஆடியோ கேட்கறியா? சரி. அப்புறம் 2 பேட்ச். இவருக்கு நான் சொன்ன 26 வயசு, அவருக்கு மீறி போனா 28 வயசு. he is also in a major cadre. கோயம்புத்தூர் வந்துட்டேன் மேடம். யாரெல்லாம் இருக்கீங்க வீட்டில்? அம்மா, அப்பா, நான், அப்புறம் பிரதர். ஓகே, அவ்வளவுதான். ஆனா நான் முதல்ல சொன்ன அந்த இன்னொரு மேஜர் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட சொன்னேன், டேய் உனக்கு 2 வருஷம் சீனியர், he is posted in Coimbatore அப்படின்னு சொன்ன அடுத்த நிமிஷம் he asked, ஓகே இங்க வந்துட்டாரா அவரு, நீங்க போய் பாத்தீங்களா மேம்? நீ போய் பார்க்கணும் கடமா, என் ஸ்டூடெண்ட் எல்லாம் நாட்டுக்காக போராடிட்டு இங்க போஸ்ட் ஆயிருக்க வந்திருக்காங்க. மேம் யூ நோ சம்திங், he lost his eyesight மேம். கண் பார்வை போயிடுச்சு. அதுக்கப்புறம் டிஃபென்ஸ்ல அவரை வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. he fought against the government, சுப்ரீம் கோர்ட்டோட போய் he won the case மேம். நான் இங்க ஜவானா, இந்த சோல்ஜராக, நான் ஒரு மேஜராக இந்த நாட்டுக்கு உழைக்கணும் அப்படிங்கிற என்ன கண் பார்வை போச்சு அப்படிங்கிறதுக்காக டியூரிங் an ஆபரேஷன், அவ்வளவேதான். ஏதோ ஒரு போராட்ட சூழல்ல நான் விலக மாட்டேன் இதுலன்னு சொன்னதுக்கு அப்புறம் he was in the intelligence section. now they have brought him back to Coimbatore அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப பெரிய சந்தோஷம். அதுக்கப்புறம் பார்த்தா இந்த மார்ச் மாதம், ஏப்ரல், நான் ரிட்டையர் ஆகிறதுக்கு ஒரு 2 நாள் முன்னால, ஒரு 2 வருஷம் முன்னால படிச்சுட்டு போன அந்த குழந்தை. he came close crop. அந்த தலையெல்லாம் பார்த்து, அந்த நிமிர்ந்து நிக்கிறதெல்லாம் பார்த்தா பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கு. 10 கண் கடன் வாங்கி வச்சு பார்க்கலாம் போல இருக்கு. அவ்வளவு அழகா இருக்காங்க குழந்தைங்க பாக்குறதுக்கு. நாட்டுக்காக உழைக்கும் போது இன்னும் ரொம்ப அழகா இருக்காங்க. அண்ட் ஐ ஜஸ்ட் டாக் டு ஹிம். இப்போ இந்த ஆகஸ்ட் 15ஆம் தேதி எனக்கு போன் பண்ணும்போது, ஜேபி மேம் யூனோ யார் கூட இருக்கேன்னு தெரியுமா? யாரு? இன்னொரு பிஎஸ்ஜி கேஸ், உங்க ஸ்டூடெண்ட் தான், அவனும் ஜாயின் பண்ணிருக்கான். நாங்க 2 பேரும் உங்களை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். நான் சிரிச்சுட்டே சொன்னேன், அதான் எனக்கு பொறையேறிட்டே இருந்ததாடா அப்படின்னு கேட்டேன். எங்கிருந்து எங்க இந்த குழந்தைங்க எங்க இருக்காங்க? நான் இன்னும் விவரங்கள் கேட்க முடியாது, பிகாஸ் தேர் ஆல் ஆல்ரெடி போஸ்டட். ஒரு டிவி முன்னால உட்கார்ந்து ஊடுருவல் பாகிஸ்தான் அத்துமீறி உள்ள வந்திருக்கு, இதனால் இவ்வளவு ஜவான்கள் அடிபட்டிருக்கு ஏதாவது சொல்லும் பொழுது ஒரு நிமிஷம் தலையிலிருந்து கால் வரைக்கும் கலங்கி போயிருங்கிறது சத்தியம். ஆண்டவங்கிட்ட மீண்டும் மீண்டும் கேட்கக்கூடியது, நான் கேட்காமையே எல்லா வசதியும் எனக்கு கொடுத்துட்டேன், போதும், மிக்க நன்றி. இனிமே ஏதாவது கொடுக்கணும்னு நினைச்சேன் அப்படின்னா மறுபடியும் அம்புக்குரிய திருப்பி நான் விட வேண்டிய இடம். எங்களுடைய உயிருக்கெல்லாம் பாதுகாவலாம் அங்க போய் உட்கார்ந்துருக்கிற குழந்தைக்கெல்லாம் ஆண்டவா இன்னும் நிறைய ஆயுள் கொடு. இது மட்டும்தான் என்னுடைய பெரிய பிரார்த்தனையாகும்.